நம்ம வந்து இப்போ வந்து எறா குழம்பு பண்ண போகிறோம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து தக்காளி மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு பட்டை, ஒரு இலை, கிராம்பு 2 போடுறோம். சோம்பு கொஞ்சம் போடுறோம். நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் போட்டோம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதக்கலாம். அது கூடயே கருவேப்பிலையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட் வந்து ஊற்றிக்கலாம். நான் தக்காளி கூட எதுவுமே போடலை, வெறும் தக்காளி மட்டும்தான். இப்போ தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கி தான் போடுறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நிறைய போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போட்டோம். நம்ம வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி போட்டேன், இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்மளோட சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டுருக்கோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் கரம் மசாலா போடுறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு, கரம் மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எறா வந்து போட்டுக்கலாம். நம்மளோட சேனலுக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். பச்சை ஸ்மெல்லு நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து எறா போட்டுக்கிறேன். இப்போ எறா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஒன்றுனா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் ஊற்றுறேன். அதே மாதிரி ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண வேணாம், இது வேக வைக்க வேணாம் எறாவை, ஏன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். சும்மா ஒரு 5 நிமிஷம் போதும். இப்போ இது வேகிற வரையும் வெயிட் பண்ணலாம். உப்பு காரம்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.